பலம்ங்கிறது எதுனா ஒற்றுமைன்னா என்னென்னா ஆணும் பெண்ணும் சேர்வது தான் ஒரு அடிப்படையான ஒற்றுமை. ஆணும் பெண்ணும் சேர்றாங்களா, சேர்ந்து பயணிக்கிறாங்களா வாழ்க்கையில், அதுதான் ஒற்றுமை, அடிப்படையான ஒற்றுமைன்னா அந்த ஒற்றுமை இருக்குல்ல, ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒரு புதிய பலம் உருவாகிறது. ஆண் தனியாகவோ பெண் தனியாக இருந்தால் அந்த பலத்தை உணர முடியாது, அது பலவீனம். தனிமை என்பது ஒரு பலவீனம்தான். அந்த ஆணும் பெண்ணும் சேர்றாங்க பாருங்கள், அந்த ஒற்றுமை தான் பலம். ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த இரண்டு பலங்களும் கலக்கின்றன, இணைகின்றன, சேர்கின்றன. இரண்டு பலமும் சேர்ந்து புதிய பலமாக அது மாறுகிறது. அது ஒரு பலம், அது ஒரு தனி பலமாக, தனித்தன்மையுடைய ஒரு பலமாக மாறுகிறது. அதனால் ஒரு ஆண் தனியாக இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு பலவீனம், அது ஒரு பெண் தனியாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பலவீனம். அதுவே அவங்க காதலிக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின் பொழுது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு புதிய பலமே உருவாகும். அதை உணர முடியும், பார்வையில் உணர முடியும், பேச்சுக்களில் உணர முடியும், வாழ்க்கையில் உணர முடியும். ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம், அந்த உற்சாகத்தை அந்த பலம்தான் தர முடியும். அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வில் பயணிக்கிற அந்த திருமண உறவு மூலமாக திருமணம் செய்து கொள்கிறார்கள் அல்லது காதலிக்கிறார்கள் அப்படின்னா, திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பலத்தை உருவாக்கும். அந்த பலம் தான் உற்சாகத்தை தரும், சுறுசுறுப்பை தரும், உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். அப்படி இருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியை, அந்த பாதுகாப்பை, அந்த ஆற்றலை, ஊக்கத்தை, உற்சாகத்தை வேறு எந்த வழியிலுமே பெற முடியாது. எப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா, வேறு ஆண் தனியாக இருந்துக்கிட்டு ஒரு குழந்தைய பிறக்க முடியாதுல்ல. அது மாதிரி ஒரு பெண் தனியாக இருந்துக்கிட்டு ஆணை சேராமல் ஒரு பெண் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் ஆணின் பலமும் பெண்ணின் பலமும் கலந்து ஒரு புதிய வகை பலத்தை உருவாக்கும். ஆணின் பலவீனமும் பெண்ணின் பலவீனமும் சேர்ந்து ஒரு புதிய பலம் கிடைக்கும், அது பலம் ஏற்படும். ஆண் தனியாக இருந்தாலோ பெண் தனியாக இருந்தாலோ அது பலவீனம்தான். ஆணும் பெண்ணும் சேரும்போது அது பலமாக மாறுகிறது. ஆண் தனியாக இருந்தால் அது பலவீனம், பெண் தனியாக இருந்தால் அது பலவீனம். ரெண்டு பேருமே சேரும்போது தான் அது அங்கு பலமே பிறக்கிறது. பலம் என்பது பிறக்கிறது, வலிமை என்பது பிறக்கிறது. பலவீனம் என்பது இல்லாமல் போய் பலம் என்பது பிறக்கிறது. எப்படி குழந்தை பிறக்குதில்ல, ஆண் தனியாக இருந்தாலும் பெண் தனியாக இருந்தாலும் அங்கே குழந்தை பிறக்காது. ஆனால் ரெண்டு பேருமே சேரும்போது ஒரு குழந்தையே பிறக்குது. அது மாதிரி ஆண் தனியாக இருந்தால் பலவீனம் தான், அது பெண் தனியாக இருந்தால் அது பலவீனம். ரெண்டு பேரும் சேரும்போது தான் அங்கு பலம் என்பது பிறக்கிறது. பலத்தின் பிறப்பிடம் இங்கே தெரியுமா, ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் ஒரு மனதளவிலும் சரி உடம்புலையும் சரி அந்த பலத்தை உணர முடியும். நீ தனியாக இருக்கும்போது பலவீனம்தான். நீ ஆண் தனியாக இருந்தாலும் சரி பெண் தனியாக இருந்தாலும் சரி அது பலவீனம்தான். ரெண்டு பேரும் பலம் எப்போது பிறக்குன்னா ரெண்டு பேரும் சேரும்போது தான். ரெண்டு பேரும் திருமண உறவு, காதல், திருமணம் அப்படின்னு இருக்கும்போது தான் அங்கே பலம் என்பது பிறக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஆண் ஒரு வேற்றுமைன்னு வச்சுக்கோங்க. ஆண் தனி, பெண் தனி, ரெண்டு பேரும் சேரும்போது தான் அங்கே ஒற்றுமை என்பது பிறக்கிறது. அது மாதிரி அது எப்படி அது உண்மையோ அது மாதிரி தான் பலம் என்பது எப்போ பிறக்கும் அப்படின்னா, ஆண் தனியாக இருக்கும்போது அது பலவீனம், பெண் தனியாக இருக்கும்போது அது பலவீனம். ரெண்டு பேர் சேரும்போது அங்கு பலம் பிறக்கிறது. ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் அது பலம் பிறகு. எப்படி குழந்தை பிறக்குதோ அது மாதிரி ஒரு இரண்டு அரை வட்டங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அது ஒரு முழு வட்டம் கிடைக்கும் என்பது போல தான் அது.